ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக் ஹவுஸ் அண்ட் ஸ்வீட்டோ நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மிஷினையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைலை ஏதோ ஒன்றே நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இதில் இப்போ தான் ஷோ ஆகும். ஜஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே பார்த்து பண்ணி மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் பண்ணிங்க. ஸோ கீழே தான் இருக்க மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் நான் மிட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்புட் பண்ண தெரியாதவங்களுக்கு ஷார்ட்டாக பண்ணாக்க சொல்லிடுறேன். ஸோ சாங்குக்கு மேலே குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. ஸோ இந்த இடத்துல 2 டெஸ்ட் இருக்கா, இதில் ஏதோ ஒரு டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு மேலே ஃபாண்ட் ஷோ தான் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் வேவ் வால் ஃபாண்ட்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு கீழே இன்வெர்ட் ஃபாண்ட் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஜஸ்ட் அது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐட் மிஷினில் இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ முடிஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பண்ணாக்க நம்ம எடிட் பண்ணுற பிக்கே எடிட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு பண்ணாக்கா அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு நானிஸில் ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நம்ம எடிட் பண்ணி அந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மேலே 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் காம்பல்சரி பாருங்கள் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மன்சூல் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தொகை இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஸ்கில்ல நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே கால் சூ பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த கிரேஃபரமஸ் பேஞ்சுறது கிளிக் போயிட்டு கீழே ஷோ பண்ணிங்கனாக்கா ஸோ இந்த பிக்கு நானிஸில் கன்வெர்ட் ஆயிரும். இதை நீங்கள் ஷோ பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தடில் இன்னும் உங்கள்கிட்ட பிக் இருந்துச்சுனாக்கா நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, சொல்ல முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ண பிக்கே கொஞ்சம் குவாலிட்டி கண்டிப்பாக கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் இதில் ரெமினி ஆப்பில் போட்டு உங்களுடைய பிக்கோடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டுக்குங்க. ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு நான் வீடியோ லிங்க் என்ன சொல்லி கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் நம்ம ஐட் மிஷின் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ணுறீங்களோ ஸோ அவங்களுடைய நேம் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு பார்த்தலாமா. ஸோ கீழே ஒரு குரூப் இருக்கு பாருங்கள், அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே குரூப் வைக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு கீழே ஒரு டெஸ்ட் இருக்குது அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கலர் உங்களுக்கு பிடிக்கலனாக்கா அந்த கலர் ஃபில்லில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு மேலே இன்னொரு டெஸ்ட் இருக்குது அதையும் கிளிக் பேட்டர்ஸில் போய்ட்டு சுஞ்ச இடத்துல நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அவங்களுடைய நேமை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட கலர் உங்களுக்கு பிடிக்கலனாக்கா ஜஸ்ட் உங்களுக்கு பிக்கு தகுந்த மாதிரி இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ முடிஞ்சா சொல்லலாம். நெக்ஸ்ட் என்னோட பிக்கு தகுந்த மாதிரி அந்த எலக்ட்ரிக்கல் எட்ஜ் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்கா ஜஸ்ட் அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு லாஸ்ட்டை எலக்ட்ரிக்கல் எட்ஜ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் கீழே மூவ் பண்ண இந்த இடத்துல கலர் ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துலையும் அப்படி நீங்கள் கீழே மூவ் பண்ண மாஸ்க் இருப்பாருங்க அதையும் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயினாக்கா ஸோ கீழே இந்த இடத்துல ஒரு கலர் இருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ முடிஞ்சிச்சா. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணால் இதுக்கப்புறம் பிளாங்காக தான் கொடுத்துருப்பேன். ஸோ இது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்கனாக்கா நான் இதே ப்ரிஷர்ட்டுக்கு இல்லை ஷேக் எஃபெக்ட்னு ஒரு ப்ரிஷர்ட் கொடுத்துருவோம். ஜஸ்ட் அதையும் நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஸோ இதில் தான் நம்ம வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க அந்த எஃபெக்ட் எல்லாமே கொடுத்துருப்போம். ஜஸ்ட் இது நாம் எப்படி எடிட் பண்ண பார்த்தலாமா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இந்த ஆரஞ்சு கலர் இருக்கா ஜஸ்ட் லேயர் கிளிக் பண்ணுறீங்க. இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே இருக்கா அதையும் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ நாம் எடிட் பண்ண அந்த பீட் மார்க் ப்ரிஷர்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ கேப் இருக்க இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ இதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட்லேயே இருக்கா அதையும் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் முறை வரைக்கும் இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது கரெக்டாக இருக்குது. ஸோ இது முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ஆரஞ்சு கலரை கிளிக் போயிட்டு இந்த கலர் கொடுத்து ஸ்டாரிங் கிளிக் போயிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ணி அந்த நானிஸ்ட் பிக் இங்கே செலக்ட் போயிட்டு மேலே புஷம் கொடுத்தா ஜஸ்ட் அந்த எஃபெக்டில் இது ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு வந்தாக்கா இந்த இடத்துல ஒரு 2 புக் மார்க் இருக்கும். ஸோ கரெக்டாக அந்த 2 புக் மார்க் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் காப்பி பண்ணது மறுபடியும் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் முறை வரைக்கும் இருக்கா செக் பண்ணலாம். ஸோ இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் அதிலே நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் பார்க்க டைமுக்கு நெக்ஸ்ட் நேரம். ஓகே, முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட்டு அதிலே நம்ம கிளிக் போயிட்டு இந்த கலர் கொட்டு ஸ்டாங்கில் போயிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ணி இன்னொரு பிக் ஜஸ்ட் செல்ல போயிட்டு மேலே புஷம் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இது ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாக்க இந்த இடத்துல 2 புமா இருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் அதே சேம் மெத்தடில் நீங்கள் பண்ணாக்கா பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் இது முடிஞ்சிச்சா. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு நம்ம ஷேக் எஃபெக்ட் ப்ரிஷர்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த ஆரஞ்சு கலர் முடிஞ்சு நெக்ஸ்ட் க்ரீன் கலர் இருக்கா ஜஸ்ட் அதில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் தூக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம பீட் மார்க் ப்ரிஷர்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு
பிக்கு ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொட்டினா மேல் ஆட் ஆயிரும். இது லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணி டெஸ்ட் மாதிரி இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த லேயர் நம்ம கிளிக் போயிட்டு இந்த கலர் ஃபில்டர் கொடுத்து ஸ்ட்ராங்கில் போயிட்டு ஸோ முன்னாடி நான் என்ன பிக்கு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணோம். ஸோ அதே பிக் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட நிறைய பிக் இருந்துச்சுனாக்கா அந்த ஒவ்வொரு எஃபெக்ட்டில் ஒரு பிக்கு வேணால் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த இடத்துல முடிஞ்சா நெக்ஸ்ட்டு பிக்கு ஸ்டார்டிங் இடத்துக்கு போயிட்டு காப்பி பண்ணது மறுபடியும் இங்கே பிஎஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மி இருந்துச்சுனாக்கா ஜஸ்ட் அந்த ஸ்பீட் ஐக்கனையும் யூஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஜஸ்ட் இந்த இடத்துல முடிஞ்சா நெக்ஸ்ட்டு பிக்கு ஸ்டார்டிங் இடத்துக்கு போயிட்டு காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்க ஸ்டேம் பண்ணிடலாம். ஓகே, ஜஸ்ட் இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கு ஆட் பண்ணி விட்டுலாம். ஓகே, ஸோ இது முடிஞ்சிடுச்சா சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அப்படியே பேக் போகிறீங்க. ஷேக் எஃபெக்ட் பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு க்ரீன் முடிஞ்சா நெக்ஸ்ட் வந்து பண்ண இந்த கலரில் இருக்குது. இது நம்ம கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பியை கொடுத்துட்டு அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ நான் பிட் மார்க் பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேஃபர் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண அதே சேம் மெத்தடில் இந்த இடத்துல நீங்கள் பிக் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இதுவும் வந்து ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ஸோ ஷேக் எஃபெக்ட் பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல 2 ப்ளூ கலர் பாருங்கள். இந்த 2 ப்ளூ கலரையுமே லாங் ப்ரெஸ் பண்ணி போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பி டூலே இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே பேக் போயிட்டு நம்ம எடிட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு பிக்கு ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துக்குங்க. ஸோ அங்கே வந்துட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து பேஸ் 2 லேயர் கொடுத்தா ஜஸ்ட் எல்லா லேயருக்கு மேலே ஆட் ஆயிரும். இதை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்கெல்லாம் நீங்கள் கொண்டு வந்து செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ கீழே இருக்கிற அந்த ப்ளூ கலர் போயிட்டு இந்த கலர் கொடுத்து ஸ்டாக்கில் போயிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ணி அந்த நெக்ஸ்ட் பிக்கு போயிட்டு மேலே புஷன் கொடுத்துக்கலாம். இது ஆட் ஆகிடுச்சா. ஸோ இது சேம் பிக்கு அடுத்து இருக்கிற ப்ளூ கலர்லையுமே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்து ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் மூவ் பண்ண இந்த இடத்துல கேப் இருக்கா. ஸோ இந்த இடத்துல நம்ம பேஸ் 2 லேயர் கொட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்க்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஸோ இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம அந்த ஸ்பீட் ஐக்கனை யூஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டேன். ஜஸ்ட் இதோடைய பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ முடிஞ்சா நெக்ஸ்ட் கேஃபர் இடத்துலையும் அதே சேம் மெத்தடில் நீங்கள் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இது முடிஞ்சா ரொம்ப ஈஸியாக இருக்கா. ஸோ இதுக்குன்னே கொஞ்சம் மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் தட்டிட்டுக்குங்க. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ஸோ ஷேக் எஃபெக்ட் பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண அப்படியே மூவ் பண்ணி கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு 3 ஆரஞ்சு கலர் லேயர் கொடுத்துருப்போம் 1/1. ஸோ இது 3த்தையுமே அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி 3 லேயருக்கு அது கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம பேக் போயிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ண பிட் மார்க் பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கேஃபர் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துக்குங்க. அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து PS3 லேயே கொடுத்தா ஜஸ்ட் இது வந்து பார்க்க 1/1 ஆட் ஆயிரும். இதில் நீங்கள் ஜஸ்ட் பிக்கை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு அந்த ஆரஞ்சு கலர் கிளிக் போயிட்டு இந்த கலர் கொடுத்து ஸ்டாக் கிளிக் போயிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ண பிக்கை போயிட்டு மேலே ப்ரெசன் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது சேம் மெத்தடில் அடுத்து இருக்கிற 2 ஆரஞ்சு கலர்லையுமே நீங்கள் வந்து பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, முடிஞ்சிச்சா. ஸோ அவ்வளோதாங்க, நீங்கள் பொருள் 10 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைனலி அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ஸோ ஷேக் எஃபெக்ட் பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ஒரு லேயர் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அந்த லேயர் கீழ் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பியை கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பேஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஸோ அந்த எப்பவுமே கொடுக்குற அந்த கலர்ஸ்க்காக தான் கொடுத்துருக்கேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ கிரியேட் பண்ணாச்சு. ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு பிக்கை மட்டும் தான் ஆட் பண்ண பாருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுன்னாக்கா மறக்காமல் ஸோ என்னன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.